இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு நபர் தான் செய்யாத ஒரு தவறுக்காக ஆங்கிலேயர்களால் பொய்யாக ஜோடிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு கொல்லவும் பட்டார். அது யாருன்னு பார்ப்போம். தக்கூர் ரோஷன் சிங். இவர் எதோட தொடர்புடையவர், இவரை பற்றின வரலாறு பார்ப்போம். இந்த தக்கூர் ரோஷன் சிங் 22 ஜனவரி 1892 உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஷாஜகான்பூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தார். ஆரம்பத்தில் ஆரிய சமாஜத்தில் அதிகமான ஈடுபாடு கொண்டிருந்தார். காந்தி ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினார்ல, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அந்த டைமில் நவம்பர் 1921 இந்திய தேசிய காங்கிரஸோட தன்னார்வலர் படையை பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை பண்ணுறாங்க. அப்போ அந்த தன்னார்வலர் படையை சேர்ந்தவங்க நிறைய இடங்களில் ஊர்வலங்கள் நடத்துகிறாங்க. அப்படி தான் நவம்பர் 1921 பரேலியில் ஒரு ஊர்வலம் நடக்குது. இவர் ஷாஜகான்பூர்லேருந்து அந்த மாதிரி தன்னார்வலர்கள் கூட்டிகிட்டு அந்த பரேலியில் போய் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த மாதிரி தன்னார்வலர் படையை தடை பண்ணது தப்பு அப்படின்னு ஊர்வலம் நடத்துகிறாங்க. பிரிட்டிஷோட காவல்துறை அடக்குமுறையை கட்டபிழ்த்து விட்டு துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க. பதிலுக்கு போராட்டக்காரர்களும் துப்பாக்கிச்சூடு பண்ணாங்க. அதில் இந்த தாக்கூர் ரோஷன் சிங் ஒரு கையில் துப்பாக்கியால் ஒருத்தர் நெத்தியில் கரெக்டாக சுட்டாராம். இது அந்த இதில் பதிவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக இவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படுது. இப்போ 1921 கைது செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா பரேலி சிறையில் இருக்கிறார். சிறையிலேருந்து வெளியே வந்த பிற்பாடு 1924 ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் இருக்குல்ல, பகத்சிங் இவங்கெல்லாம் இருந்தாங்களா, அந்த ஹச்ஆர்ஏல ஜாயின் பண்ணார். ஆகஸ்ட் 9, 1925 கக்கோரி கான்ஸ்பிரசி அல்லது கக்கோரி ரயில் கொள்ளை அப்படிங்கிறது நடக்குது. இந்த ரயில் கொள்ளை வழக்கில் சம்மந்தப்பட்ட நிறைய பேர், இது எல்லாத்துக்குமே வெவ்வேறு விதமான தண்டனை அளிக்கப்பட்டது. 4 ஆண்டு சிறை தண்டனை ஒருத்தருக்கு இருந்தது, 7 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்தாங்க, 4 பேருக்கு மட்டும் மரண தண்டனை கொடுத்தாங்க. இதில் ஒரு சோகை என்ன அப்படின்னா, தக்கூர் ரோஷன் சிங் இந்த கக்கோரி ரயில் கொள்ளை வழக்கில் சம்மந்தமே படலை. இந்த 4 பேர் தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு சொன்னல, அதில் ஒருத்தர் தக்கூர் ரோஷன் சிங். அந்த அளவுக்கு அவர் மீது கொடூரமாக குற்றச்சாட்டு சுமத்தினாங்க. இந்த 4 பேருக்கு தூக்கு தண்டனை எப்படி நிறைவேற்றினாங்க தெரியுங்களா? ஒரே சிறையில் ஒரே நாளில் போட்டோம்னா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு வெவ்வேறு சிறையில் வெவ்வேறு நாளில் போட்டாங்க. யார் 4 பேர் அப்படின்னா, ராம்பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபகுல்லா கான், ராஜேந்திரநாத் லஹரி, தக்கூர் ரோஷன் சிங். இந்த தக்கூர் ரோஷன் சிங்கை டிசம்பர் 19, 1927 அலகாபாத்தில் இருக்க அந்த நைனி அப்படிங்கிற சிறையில் தூக்கில் போட்டாங்க. இவர் ஏன் பிரிட்டிஷ் அரசாங்கம் இவ்வளோ கண்கொத்தி பாம்பாக கண்காணிச்சாங்க அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, அந்த பரேலி கேஸ் நடந்தது இல்லை, அப்போ இவரோட வீரத்தை பார்த்துருக்காங்க. இவர் வெளியில் இருந்தால் இன்னும் நமக்கு பிரச்சனை கொடுப்பார்னு நினச்சாங்க. 2வது, இந்த கக்கோரி ரயில் வழக்கில் கேஷவ் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவரும் தக்கூர் ரோஷன் சிங்கும் ஒரே மாதிரி இருந்திருக்காங்க. அதனால் அவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு சோகமான விஷயம் அப்படின்னா, எந்த சண்டைக்குமே போகாமல் இருந்த ஒருத்தர் அந்த அசோசியேஷனில் இருக்கார் அப்படிங்கிற காரணத்துக்காக குற்றம் சாட்டி அவரை தூக்கில் போட்டாங்க. நன்றி.